ஓம் சாந்தி. 29/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிஸ்தானியாக, அதாவது சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்பவர்கள். உங்களுடைய கடமை ஏழைகளை செல்வந்தர் ஆக்குவதாகும். கேள்வி: தந்தையின் எந்த ஒரு பெயர் சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் காரியமோ மிக உயர்ந்தது? பதில்: பாபாவை தோட்டக்காரர் என்றும் படகோட்டி என்றும் சொல்கின்றனர். இந்த பெயர் எவ்வளவு சாதாரணமானது! ஆனால் விஷக்கடலில் மூழ்குபவர்களை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த காரியம்! எப்படி நீச்சலடித்து செல்லுபவர்கள் ஒருவர் மற்றவரை கை கொடுத்து அக்கறை அழைத்து செல்கின்றனர். அதேபோல தந்தையின் கையோடு கை இணைவதால் நீங்கள் சொர்க்கவாசி ஆகிவிடுகிறீர்கள். இப்போது நீங்களும் மாஸ்டர் படகோட்டி ஆவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரின் படகையும் அக்கறை கொண்டு செல்வதற்கான வழியை சொல்கிறீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் தந்தையின் நினைவிலோ அமர்ந்திருக்கவே செய்வார்கள். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். தேகமும் உள்ளது. தேகம் இன்றி அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதல்ல. ஆனால் பாபா சொல்கிறார், தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருங்கள். ஆத்ம அபிமானம் சுத்தமானது, தேக அபிமானம் அசுத்தமானது. நீங்கள் அறிவீர்கள், ஆத்ம அபிமானி ஆவதன் மூலம் நீங்கள் புனிதமாக தூய்மையாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தேக அபிமானி ஆவதால் அசுத்தமாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஹே பதீத பாவனா, வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றனர். உலகம் தூய்மையாக இருந்தது, இப்போது தூய்மையின்றி உள்ளது. மீண்டும் நிச்சயமாக உலகம் தூய்மையானதாக ஆகும். சிருஷ்டியின் சக்கரம் சுற்றும். யார் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிவார்களோ அவர்கள் சுய தரிசன சக்கரதாரி என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சுய தரிசன சக்கரதாரி ஆவீர்கள். சுயம் என்ற ஆத்மாவுக்கு சிருஷ்டி சக்கரம் பற்றிய ஞானம் கிடைத்துள்ளது. அந்த ஞானத்தை யார் கொடுத்தார்? நிச்சயமாக அவரும் சுய தரிசன சக்கரதாரியாக இருப்பார். பாபாவை தவிர வேறு மனிதர்கள் யாராலும் இதை கற்றுத்தர முடியாது. சுப்ரீம் ஆத்மாவாகிய தந்தைதான் வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்றார். அவர் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். சத்யுகத்தில் இந்த ஞானம் அல்லது அறிவுரை தருவதற்கான அவசியம் இருக்காது. அங்கே பக்தியும் இருக்காது. ஞானத்தினால் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா ஸ்ரீமத் தருகின்றார். இதனால் நீங்கள் சிரேஷ்டமானவர் ஆவீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் சுடுகாட்டில் இருந்தோம். இப்போது பாபா சிரேஷ்டமான சொர்க்கவாசியாக ஆக்குகின்றார். இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆகப் போகிறது. மரண உலகத்தை சுடுகாடு என்றுதான் சொல்வார்கள். பரிஸ்தானம் சொர்க்கம் என்று சொல்லப்படுவது புதிய உலகமாகும். டிராமா பற்றிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டி முழுவதும் அழியக்கூடிய வைக்கோல் போர் என்று சொல்லப்படுகிறது. பாபா புரிய வைத்துள்ளார், முழு சிருஷ்டியின் மீதும் தற்சமயம் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. தசராவும் கொண்டாடுகின்றனர், எவ்வளவு குஷி அடைகின்றனர். பாபா சொல்கின்றார், குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக நானும் கூட பழைய ராவண ராஜ்யத்திற்கு வரவேண்டியுள்ளது. ஒரு கதை சொல்கிறார்கள். யாரோ கேட்டார்கள், முதலில் உங்களுக்கு சுகம் வேண்டுமா அல்லது துக்கம் வேண்டுமா என்று. அதற்கு சுகம் வேண்டும் என்று சொன்னார். சுகத்தில் செல்வீர்களானால் அங்கே யமதூதர் முதலானவர்கள் வர முடியாது. இதுவும் ஒரு கதை. பாபா சொல்கிறார், சுகதாமத்தில் ஒருபோதும் காலன் வருவதில்லை. அமரபுரி ஆகிவிடுகிறது. நீங்கள் மரணத்தை வெற்றியடைகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு சர்வ சக்திவானாக ஆகிறீர்கள். இன்னார் மரணம் அடைந்து விட்டார் என்று அங்கே புது உலகில் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். மரணத்தின் பெயரே அங்கே இருக்காது. ஒரு சரீரமாகிய ஆடையை மாற்றி வேறொன்றை அணிந்து கொண்டனர். பாம்புகள் கூட தோலை மாற்றிக் கொள்ளுகின்றன இல்லையா? நீங்களும் கூட பழைய தோலை விட்டு புதிய தோல், அதாவது புதிய சரீரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். அங்கே 5 தத்துவங்களும் கூட சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகின்றன. ஒவ்வொரு பொருளும் பழம் முதலியன மிகச் சிறந்ததாக இருக்கும். சத்யுகமே சொர்க்கம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அங்கே பெரும் செல்வந்தர்கள் இருந்தனர். இவர்களைப் போல சுகமான உலகத்தின் எஜமானர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நாம் தான் இதுபோல இருந்தோம் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள்.
ஆக எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்? ஒவ்வொருவரையும் சொர்க்கவாசியாக்க வேண்டும். அநேகம் பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் பெரும் செல்வந்தர் ஆகிறீர்கள். அவர்கள் அனைவரும் ஏழைகள். எதுவரை உங்களுடைய கையோடு கை இணையவில்லையோ அதுவரை அவர்கள் சொர்க்கவாசியாக முடியாது. தந்தையின் கையோ அனைவருக்கும் கிடைப்பதில்லை. தந்தையின் கை உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. உங்களுடைய கை பிறகு மற்றவர்களுக்கு கிடைக்கிறது. மற்றவர்களின் கை பிறகு மற்றவர்களுக்கு கிடைக்கும். எப்படி யாராவது நீச்சல் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மூழ்கியவர்கள் ஒவ்வொருவரையும் அக்கறை கொண்டு சேர்ப்பார்கள். நீங்களும் கூட மாஸ்டர் படகோட்டியாக இருக்கிறீர்கள். அநேக படகோட்டிகள் உருவாகி கொண்டுள்ளனர். உங்களுடைய தொழிலே இதுதான். நாம் ஒவ்வொருவரின் படகையும் அக்கறை கொண்டு சேர்ப்பதற்கான வழி சொல்ல வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக தினந்தோறும் சத்தியமான தந்தை சொல்வதை கேட்க வேண்டும். சத்தியமானவருடன் தொடர்பு வைக்க வேண்டும். ஒருபோதும் மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. 2. வெற்றி மாலையில் மணியாக வருவதற்காகவும் மற்றும் பாஸ் வித் ஆனர் ஆவதற்காக, அதாவது மதிப்போடு தேர்ச்சி அடைவதற்காகவும் நினைவின் வேகத்தை தீவிரம் ஆக்க வேண்டும். மாஸ்டர் பதீத பாவனர் ஆகி அனைவரையும் தூய்மையாக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம். பரமாத்ம நினைவின் மடியில் மூழ்கி இருக்கக்கூடிய சங்கம யுகத்தின் சிரேஷ்டமான பாக்கியசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம். சங்கம யுகம் சத்யுக ஸ்வர்க்கத்தை விடவும் சிரேஷ்டமானதாகும். ஏனென்றால் பிராமணர்களின் உலகத்தில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை. ஒரு தந்தை கிடைத்து விட்டார் என்றால் அனைத்துமே கிடைத்து விட்டது என்று பொருள். இப்போது குழந்தைகள் நீங்கள் சில நேரம் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். சில நேரம் குஷி, சில நேரம் சாந்தி, சில நேரம் ஞானம், சில நேரம் ஆனந்தம், இன்னும் சில நேரம் பரமாத்ம மடியின் ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். பரமாத்ம மடி என்பது நினைவில் மூழ்கி இருக்கும் நிலை ஆகும். இந்த மடி ஒரு வினாடியில் அநேக பிறவிகளின் துக்கம் மற்றும் வேதனையை மறக்கச் செய்துவிடும். ஆக இந்த சிரேஷ்டமான சமஸ்காரத்தை சதா நினைவில் வைத்துக்கொண்டு பாக்கியசாலி ஆத்மாவாக ஆகுங்கள். ஸ்லோகன். பாபா உங்களுடைய பாடலை பாடட்டும், நீங்கள் பாபாவின் பாடலை பாடுங்கள். அந்த மாதிரி நல்ல குழந்தை ஆகிவிடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். முதலில் தன் மீது யோகத்தை பிரயோகம் செய்து பாருங்கள். ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு 15 நாளிலும் ஏதாவது ஒரு விசேஷமான குணம் அல்லது ஏதேனும் விசேஷமான சக்தியை தன் மீது பிரயோகம் செய்து பாருங்கள். ஏனென்றால் குழுவில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் சோதனைத்தாள் என்பது வரத்தான் செய்யும். எனவே முதலில் தன் மீது பிரயோகம் செய்து சோதித்து பாருங்கள். எந்த ஒரு பேப்பர் வந்தாலும் எந்த குணம் அல்லது சக்தியை பிரயோகம் செய்வதன் மூலம் எவ்வளவு நேரத்தில் வெற்றி கிடைத்தது. எப்போது தன் மீது பிரயோகம் செய்து வெற்றி பெறுகிறீர்களோ அப்போது மற்றவர்கள் மீது பிரயோகம் செய்வதற்கான ஊக்கம், உற்சாகம் தானாக அதிகரித்து கொண்டே போகும். நல்லது. ஓம் சாந்தி.